சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற மழைநீர் வடிகால் பணியின் போது சாலையோரம் இருந்த சிறிய விநாயகர் கோவில் உடைந்து குழிக்குள் விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தொடர்ந்து மழைநீர் வடிகால்வாய் பணி அமைப்பதற்காக நடைபெற்று வந்த பணியில் அந்த கால்வாய் அமைப்பதற்கான குழி தோண்டும் பொழுது அருகாமையில் இருந்த சிறிய விநாயகர் கோவில் வந்து சரிந்து அந்த குழிக்குள்ளேயே விழுந்திருக்கக்கூடிய சம்பவமானது நடந்திருக்கிறது. அதாவது வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை இளைய முதலி தெரு பகுதியில் பொதுவாக சிறிது நேரம் மழை பெய்தாலே குளம் போல் தண்ணீர் தேங்கிடும். இதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவு மாநகராட்சி அதிகாரிகள் இந்த மழைநீர் வடிகால்வாய் குழி தோண்டக்கூடிய பணியை வந்து தீவிரப்படுத்தியதாக தெரிகிறது. இந்த மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பகுதிக்கு அருகாமையில் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் இருந்து வருகிறது. அதனை பாதிக்காத வகையில் மழைநீர் வடிகால்வாயை அமைத்துக் கொள்ளுங்கள் என அந்த பகுதியை சேர்ந்த பகுதிவாசிகள் அந்த ஒப்பந்ததாரரிடமும் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் ஏற்கனவே கோரிக்கையானதை வைத்திருக்கிறார்கள். அப்போது மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்து நாங்கள் அமைக்கும் இந்த மழைநீர் வடிகால்வாய் பணி மூலமாக உங்களுடைய கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு இந்த மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதற்கான ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.